கட்டிகள் கேன்சர்னால கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கணையத்துல கேன்சர் உண்டானாலும் இந்த மஞ்சள் காமாலை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கல் இருக்கோ இல்ல கேன்சர் இருக்கோ அவங்களுக்கு வந்து நீங்க நாட்டு வைத்தியம் கூட்டிட்டு போயிட்டு அது ஒரு 3 to 4 வீக்ஸ் ஆச்சுன்னா பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஜாண்டிஸ்லேயே நிறைய விதங்கள் இருக்கு. லிவருக்கு முன்னாடி அதிகமா பித்தம் உருவாகனாலோ, லிவர் அந்த பித்தத்தை சரியா பதப்படுத்த முடியாதனாலையோ, இல்ல லிவரை தாண்டி பித்தம் கீழே போகும்போது அடைப்பு இருந்தாலோ, இந்த 3 விதத்துல ஜாண்டிஸ் வரலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஜாண்டிஸ் வெவ்வேறு மாதிரி இருக்கும். நன்னலம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சந்தோஷ் ஆனந்த், அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணக்கூடிய குடல், கல்லீரல், கணையம், நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர். ஜாண்டிஸ் மஞ்சள் காமாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, மோஸ்ட்லி இன்னொருத்தங்களை நம்மளை பார்த்துட்டு என்ன கண்ணு மஞ்சளா இருக்கு அப்படின்னு சொல்றதுனாலையும் இருக்கலாம், இல்லை நம்ம யூரின் வந்து ரொம்ப எல்லோவா ரொம்ப மஞ்சளா போகிறதுலையும் கண்டுபிடிக்கலாம். ஜாண்டிஸ்லேயே நிறைய விதங்கள் இருக்கு. லிவருக்கு முன்னாடி அதிகமா பித்தம் உருவாகனாலோ, லிவர் அந்த பித்தத்தை சரியா பதப்படுத்த முடியாதனாலையோ, இல்லை லிவரை தாண்டி பித்தம் கீழே போகும்போது அடைப்பு இருந்தாலோ, இந்த 3 விதத்துல ஜாண்டிஸ் வரலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஜாண்டிஸ் வெவ்வேறு மாதிரி இருக்கும். மோஸ்ட் காமனா பாத்தீங்க அப்படின்னா ஒரு வைரஸ்னால இல்ல ஒரு ட்ரக்னால வந்து லிவர் பாதிப்பு ஏற்பட்டு லிவர் அந்த பித்தத்தை சரியா மெட்டபலைஸ் பண்ண முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல தான் ஜாண்டிஸ் வரும். இது மோஸ்ட்லி வந்து தானாவே சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ப்ரொவைடட் சப்போர்ட்டிவ் கேர்ன்னு சொல்லுவோம். அப்போ வந்து லிவருக்கு அதிகமா வேலை கொடுக்காத மாதிரியான உணவுப் பொருட்களும் சப்போர்ட் பண்றக்கூடிய மெடிசன்ஸ் எடுத்தாவே சரியாயிடும். இப்போ வர ஜாண்டிஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75% மேல இந்த மாதிரியான ஜாண்டிஸ் தான் இருக்குங்க. வேற சில கண்டிஷன்னால இப்ப பித்தம் கீழே போற இடத்துல அடைப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கல்லுனாலையும் வரலாம். பித்தப்பையில உருவாகக்கூடிய கல் கீழே போய் அதை அடைப்பு ஏற்படுத்தினாலையும் வரலாம். கட்டிகள் கேன்சர்னால கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது பித்தக்குழாயில அடைப்பு ஏற்பட்டாலோ, இல்ல பித்தக்குழாய் குடல்ல சேர்ற இடத்துல பாத்தீங்கன்னா கணையம் இருக்கும். கணையத்துல கேன்சர் உண்டானாலும் இந்த மஞ்சள் காமாலை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பொதுவா பாத்தீங்கன்னா ஜெனரல் பப்ளிக்ல மஞ்சள் காமாலையா ஓகே நாட்டு வைத்தியம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய தடவை சக்சஸ் ஆகிறதுக்கான காரணங்கள் நான் சொன்னதுதான். 75% பாத்தீங்கன்னா தானாவே சரியாகக்கூடிய, கொஞ்சம் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாகக்கூடிய மஞ்சள் காமாலை தான் இருக்கும். அதாவது 4 பேருக்கு மஞ்சள் காமாலை வருதுன்னா 3 பேருக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாவே சரியாயிடும். அவங்களுக்கு நீங்க பெருசா ட்ரீட்மெண்ட் பண்றீங்க இல்ல அப்படின்னாலே சரியாயிடும். பட் ஆனா அந்த ஒருத்தங்க 25% இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு கல் இருக்கோ இல்ல கேன்சர் இருக்கோ அவங்களுக்கு வந்து நீங்க நாட்டு வைத்தியம் கூட்டிட்டு போயிட்டு அது ஒரு 3 to 4 வீக்ஸ் ஆச்சுன்னா பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். மஞ்சள் காமாலை 4 வாரமா இருக்குன்னா ஜுரம் வந்துட்டு இன்ஃபெக்ஷன் பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் கேன்சர் வந்து ஒரு 4 வீக்ஸ் தள்ளி போடுறோம் அப்படின்னா கேன்சர் பரவறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ மஞ்சள் காமாலைக்கான அறிகுறிகள் இருந்தா டாக்டர் கிட்ட போயிட்டு அவங்க பிரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய பிளட் டெஸ்ட், ஸ்கேன் இதெல்லாம் பண்ணிக்கிறது டெஃபினெட்லி அட்வைசபிள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா போஸ்ட் பண்ணுங்க. சப்சிக்வெண்டா அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல அதுக்கு சம்பந்தமான கிளாரிஃபிகேஷன்ஸோட உங்களை மீட் பண்றோம். தேங்க்யூ.